இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனார். எப்போ பாடிட்டு போன பாட்டு இப்போ வருது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலேனார். இதுதானே உங்களுக்கு குஷியா இருக்குது. நம்ம வேகம் வேறு. அதை விட ஒன்றை பாடினார். ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் எனார். அதைத்தான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு நம்முடைய தலைவருடைய லட்சியம், கொள்கை அனைத்துமே எல்லோரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் காணப்படுகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லா ஆட்சியும் பார்த்தாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற பல தலைவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு அம்மாளால் கிடைத்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தூய தலைவரிடத்தில் நான் இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து இந்த பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற போது தான் தெரியும் இளைய ரத்தங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காணப்படுகிறது. இங்கே பேசுகிறோம் சொன்னார்களே, ஒரு தூய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும். எல்லோருடைய கருத்து இதுதான். ஆண்டவரும் போதும் ஆண்டு கொண்டிருப்பவரும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. எல்லோரும் சொல்லுகிற கருத்து ஒன்றுதான். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தமிழகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இங்கே குழந்தைகள் கூட நடமாட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு கூட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இதை முறியடிக்கிற சக்தி ஆரிடத்திலே இருக்கிறது என்றால், மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன். அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் களத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சலிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூவில். ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கே நீங்கள் போய் 10 மணிக்குள்ளே ரிசல்ட் போட்டு வந்துடுவீங்க. அதுதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை. மே மாதம் கவுண்டிங்கிறதுக்கு வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ள ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நான் உங்கள் வேகத்திலாம் பார்க்க எனக்கே பயமாக இருக்குது. எங்கே ஓட்டு முதிச்சிருவீங்களே, எங்கே ஓட்டு நசுக்கிடுவோம் பயமாக இருக்குது. அப்போல்லாம் ஃப்ரீயாக வருவாங்க, ஜாலியாக போவாங்க. மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்தா அங்கே உட்கார வைப்பாங்க. கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியாக பேசுகிற போது ஒருத்தர் இருக்க மாட்டேன், சேரை எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.